ஜெய் ஸ்ரீ மாத்திரை நமக ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம மிதுன ராசிக்கு பங்குனி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதம் 14/3/2025 வெள்ளிக்கிழமை மாலை 6:49க்கு பிறக்குது. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல அமைப்பு தான். இந்த பங்குனி மாதம் 10ஆம் இடத்துல கிரக சேர்க்கை ரொம்ப அருமையாக இருக்குது. தொழிலில் வேறு லெவலில் இருக்க போது. உங்களுக்கு 6 குடையவரும் 11 குடைய செவ்வாயும் உங்களுடைய ராசியிலே இருக்கார். கோவங்களையும் பொறுமையாகவும் கையாளணும். வேறு எதுவுமே இல்லை, எல்லாமே சிறப்பாக இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்தை பேசுறதுக்கு முன்னாடி செய்கிறதுக்கு முன்னாடி இந்த விஷயம் கரெக்டாக, இந்த விஷயத்தை செஞ்சால் என்ன பிரதிபலன் வரப்போகுது, நன்மையா தீமையா ரெண்டுலேயுமே யோசிக்கணும். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டையுமே யோசிக்கணும். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. சூப்பராக இருக்குது. உங்களுக்கு 10ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் உங்களுக்கு 5 குடையவர். ஓகேங்களா? உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் 10ஆம் இடத்துல உச்சமாகிறாரு. அப்புறம் பரிவர்த்தனையாகி 10ஆம் அதிபதி கூடயே போய் சேர்றாரு. 10ஆம் அதிபதியும் சேருது. இதெல்லாம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு கொடுக்க போகுது. அதே மாதிரி 10ஆம் இடத்துல சூரியன் திக்பலம் பெறாரு. ஒரு கிரகம் திக்பலம், ஒரு கிரகம் உச்சம். உங்களுடைய ராசி அதிபதி புதன் நீச்சமானாலும் நீச்ச பங்க ராஜ யோகம் பெறுது. அதே மாதிரி சனி ராகு தொழில் ரீதியாக பல மாற்றங்கள் இருக்குது. தொழில் ரீதியாக இடமாற்றங்கள் இருக்குது. ஒரு தொழில் நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க, அந்த இடத்த மாற்றலாமா என்ன நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. அதே மாதிரி ஒரு தொழில் செஞ்சிட்ருப்பீங்க, அடிஷ்னலாக இன்னொரு தொழில் செய்யலாமான்னா அதுக்கும் இந்த மாதம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் எந்த தொழில் ரீதியாக எந்த ஸ்டெப் எடுத்தாலுமே அது உங்களுக்கு சக்ஸஸ் தான். ஏன்னா கிரக நிலைகள் அப்படி இருக்குது. மிதுன ராசிக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. தொழில் ரீதியாக ஆனால் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. பங்குனி மாதம் 10 நாளுக்கு அப்புறம் செவ்வாய் உங்களுக்கு நீச்சமாகிறாரு. 2ஆம் இடத்துல வாக்கு ஸ்தானத்தில் நீச்சமாகுது. 6 குடையவர் வாக்கு. அப்போது தொழிலில் இருந்தாலும் சரி, உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமாக இருக்கணும். 10ஆம் இடத்துல சனி பதவி பறி போகும் அப்படிலாம் இல்லை. கிரக நிலைகள் அங்கே நல்லா இருக்குது. ஸோ தொழில் ரீதியாக நல்ல மாற்றம், உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றம், சிறப்பான பலன்கள் தான் உங்களுக்கு. நீங்கள் புதுசாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படின்னா இந்த மாதத்தில் கோச்சாரத்தில் நல்லா இருக்குது. உங்களோட ஜாதகத்தில் சொந்த தொழில் செய்யலாமா வேண்டாமா அப்படிங்கிறத உங்களுடைய ஃபேமிலி அஸ்ட்ராலஜரை கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுத்தி போயிட்டுருக்குன்னு தெரியாது இல்லையா? ஆனால் இந்த மாதம் தொழில் தொடங்குறதுக்கு ஜென்ரலாக நல்லா இருக்குது. அதே மாதிரி தொழிலில் நிறைய மாற்றங்கள், தொழில் மூலிமா நல்ல ஆதாயம், நல்ல நிரந்தர வருமானம். ஒரு கிரகம் திக்பலம் அடையும் போது அந்த விஷயங்கள் பல விஷயங்கள் உங்களுக்கு கொடுத்துரும். ஏன்னா திக்பலம் அப்படிங்கிறது மிகப்பெரிய லெவலில் அந்த கிரகம் சிறப்பான பலன்களை செய்கிறது. திக்பலம் அடையும் போது கிரகங்கள் அதிகமான நன்மைகளை செய்யும். அதனால் தொழில் ரீதியாக நிறைய நன்மை இருக்குது. அதேமாதிரி தொழிலுக்கு வண்டி வாகனம் வாங்குறது, இடம் வாங்குறது, இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும். உத்தியோக ரீதியாக நிறைய ப்ரொமோஷன் கிடைக்கும். உங்களுக்கு உத்தியோக மாற்றம் இருக்குது. பேரு புகழ் பதவி எல்லாமே தானாக தேடி வரும். அதுவும் அரசாங்கத்துறையில் யாராவது வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உத்தியோகத்தில் நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். உங்களுக்கு சீனியர்ஸ் கிட்ட, அதாவது உயர் அதிகாரிகள் கிட்ட இருந்து பாராட்டும் அங்கீகாரமும் கிடைக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் எந்தவித பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, அது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சால்வ் ஆயிரும். கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கவங்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த பதவி தானாக தேடி வரும். ஒரு கவர்மெண்ட் போஸ்டிங் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. படிப்பை பொறுத்த வரைக்கும் படிப்பில் நல்ல மாற்றமும் முன்னேற்றமும் இருக்கு. கிரக நிலைகள் 6 கிரகம் இருந்து 4ஆம் இடத்தை பார்க்குது. படிக்கும்போது டென்ஷன் ஆகாமல் நிறுத்தி பொறுமையாக படிங்க. அதுவும் கவர்மெண்ட் இது பப்ளிக் எக்ஸாம்ஸ்லாம் எழுதுகிறவங்க இந்த +2 10th எழுதுகிறவங்கலாம் நல்லா படிங்க, நல்ல எக்ஸாம்ஸ் எழுதுங்க. இது ரொம்ப ரொம்ப அருமையான மாதமாக இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி ஒரு சாதாரணமாக சின்னதாக நீங்கள் படித்தாலே அதெல்லாம் எழுதிட முடியும். ஏன்னா மிதுன ராசிக்கு புதன் அதிபதி, அந்த புதன் தான் அறிவுக்கு காரகம், படிப்புக்கு காரக கிரகம். ஸோ அதனால் ஈஸியாக நீங்கள் ஒரு விஷயத்தை சாதாரணமாக படித்தாதான் இதை எழுதிட முடியும். உங்கள் மேலே உங்கள் கான்ஃபிடென்ட் லெவலில் அதிகமாக வளர்த்துக்கிட்டு எக்ஸாம்ஸ் எழுதுங்க. கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. படித்து முடிச்சு நல்ல இந்த காலேஜ் படிச்சுட்டு இருக்கவங்களுக்குலாம் ஈஸியாக இந்த மாதம் பிளேஸ்மெண்ட் கிடச்சிடும். ஏன்னா 10ஆம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கனால, அதே மாதிரி 6 குடைவரும் உங்களுடைய ராசியிலே இருக்கனால பிளேஸ்மெண்ட்டெல்லாம் நல்ல நீங்கள் நினச்ச விரும்பின பிளேஸ்மெண்ட் தான் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்கு கோர்ட்டு கேஸ் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சமரசம் பேசுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. மிதுன ராசிக்காரங்க
பொதுவாகவே கோர்ட்டு கேஸு அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா வழக்குகளில் வெற்றி அப்படின்னா நீங்கள் ஒரு கேஸு போடணும், அதுக்கப்புறம் ஆப்போசிட் பார்ட்டி வந்து உங்ககிட்ட சமரசம் பேசுனாங்கன்னா நீங்கள் எந்த விதமாக யோசிக்காமல் அந்த சமரசத்துக்கு போயிருங்க. அதுதான் உங்களுக்கு எப்போவுமே ஃபேவர். முக்கியமாக மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க வந்து கோர்ட்டு கேஸு அப்படின்னு போயிட்டா அது வந்து என்னென்னா அது அந்த நட்சத்திரக்காரர்கள் வந்து ஜெயிக்கிறது அப்படிங்கிறது ஈஸி கிடையாது. கடைசியில் வந்து நீங்கள் நினச்சது ஒன்று தீர்ப்பு ஒன்றா வரும். அதனால் இது வந்து எப்போவுமே உங்களோட வாழ்க்கையில் எடுத்துக்கோங்க. நீங்கள் கோர்ட்டு கேஸு யோசிக்காமல் போகிறதுனா போங்க, உங்கள் மேலே நீங்கள் ஒரு நியாயத்துக்காக வேண்டி நீங்கள் போகிறீங்க. ஆனால் கடைசியில் உங்களுக்கு அவங்க வந்து சமரசம் பேச வந்தாங்கன்னா அதை எந்த வகையிலுமே யோசிக்காமல் தயங்காமல் நீங்கள் சமரசத்துக்கு போயிருங்க. ஆனால் உங்களுக்கு அது ஃபேவராக முடியறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதே மாதிரி வந்து இந்த மாதம் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது. ஐஸ்வர்ய பிராப்தம் உறுதியாக உண்டு. 5 குடையவர் உச்சம் பெறுறாரு 10ஆம் இடத்துல. அப்போ தொழில் ரீதியாக நல்ல லாபங்கள், நல்ல வருமானம், நிரந்தர வருமானம் அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. சகல விதமான ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடிய இடம் 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்து அதிபதி உச்சம் பெறுறது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. 10, 12 குடையவரும் வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் அதிபதி குரு, 12ஆம் அதிபதி சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் இருக்குது. ஒரு சிலருக்குலாம் வந்து அரசாங்க பதவி தானாக தேடி வரும். அரசியல்வாதிகள், அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப சூப்பர். அரசியலில் இருக்கவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பர். இவ்வளோ நாளாக வந்து உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த அரசியல் பயணம் அப்படிங்கிறது, அரசியல் வாழ்க்கை அப்படிங்கிறது இந்த மாதத்துலேருந்து உங்களுக்கு நல்ல சிறப்பான முறையில் வந்து மாற்றங்கள் இருக்குது. நிறைய மாறிக்கிட்டே இருக்கும். இவ்வளோ நாளாக நீங்கள் போட்ட கடுமையான உழைப்புக்கு இப்போ வந்து இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் இருக்குது. நீங்கள் வந்து என்ன யோக நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள். மிதுன ராசிக்காரங்க யோக நரசிம்மர் வழிபாடு பண்ணும்போது அது மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸையும் வெற்றியும் கொடுக்கும். அதே நேரத்தில் நீங்கள் என்ன விஷயங்களை நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமும் காரியங்கள் கைகூடும். காரியத்தில் எந்தவித தடையாக இருந்தாலும் அதை எல்லாமே நிவர்த்தி பண்ணிடும். யோக நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க. இந்த யோக நரசிம்மர் வழிபாடு பண்ணும்போது கூடவே சக்கர தாழ்வாரையும் சேர்த்து வழிபாடு பண்ணும்போது இன்னும் கூடுதலான சிறப்பான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் இது நல்ல அமைப்பு. தொழில் தொடங்குறதுக்கோ சின்ன சின்னதாக வீட்டில் இருந்துகிட்டே ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறது, அல்லது நீங்கள் ரொம்ப நாளாக உங்களுடைய கனவுன்னு இருக்கும் இல்லையா, அது எல்லாமே வந்து இந்த மாதத்தில் சாத்தியமாகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. நீண்ட நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் வந்து தானாக கைகூடும். அதே மாதிரி வண்டி வாகனங்கள் வாங்குறது, ஒரு சிலருக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு பிராப்தம்லாம் இருக்குது. அதே மாதிரி வீடு மாறக்கூடிய அமைப்புகளும் இருக்குது. இருக்கிற இடத்துலேருந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு உண்டானது இருக்குது. உத்தியோக ரீதியாகவும் மாற்றம் இருக்குது. உத்தியோகம் வந்து உங்களுக்கு மாறுதல், வேறு கம்பெனிக்கோ அல்லது வேறு இடத்துக்கோ மாறுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. கணவன் மனைவியிடையே வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரும். 6 குடையவர் தான் கோர்ட்டு கேஸு, டைவர்ஸு, அதே மாதிரி சண்டை சச்சரவு, கடன் பிரச்சனை, இது எல்லாமே 6ஆம் இடம் தான். 6ஆம் அதிபதி உங்களுடைய ராசியில் தான் இருக்கார். கடந்த ஒரு 15 நாளாகவே வந்து உங்களுக்கு டென்ஷன், வீட்டில் சண்டை சச்சரவுகள், எதுக்கெடுத்தாலும் வந்து கோபம் வர்றது, பேச்சுக்கு பேச்சு பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். பொறுமையாக கையாளுங்க. 6ஆம் அதிபதி இருக்கனால அப்படித்தான் இருக்கும். உங்கள் மேலே தப்பு கிடையாது. எல்லாத்தையுமே நிறுத்தி நிதானமாக கையாண்டாலே மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு யோகமாக இருக்கும். அதே மாதிரி 6ஆம் அதிபதி நீச்சமாகக்கூடிய 10 நாள் கழித்து நீச்சமாயிருவார். இந்த நீச்சம் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. ஏன்னா அது வந்து பரிவர்த்தனையாகக்கூடிய குரு வந்து செவ்வாயை பார்க்கறதுனால நீச்சபங்க யோகமும் இருக்குது. இது ஒரு நல்ல அமைப்பு தான். அதே மாதிரி இப்போ சந்திரன் வந்து, அதாவது சந்திரன் வீட்டில் தான் செவ்வாய் நீச்சமாகறாரு. 11ஆம் வீட்டுக்கு வந்து செவ்வாய் சந்திரன் வரும்போது பரிவர்த்தனை, சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை யோகம் பெறுது. அப்போ வந்து நீங்கள் நினச்ச ஒரு விஷயம் வந்து ஈஸியாக உங்களுக்கு முடியாது அப்படின்ட்டு விட்டுருப்பீங்க. ஆனால் அது தானாக தேடி வரும். அதே மாதிரி எந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு நெகட்டிவ் வந்து தலைக்கு வர்றது தலைப்பாயோடு போயிடும். இந்த பரிவர்த்தனை யோகம்லாம் அப்படி தான். உங்களுக்கு ஏதாவது ஒரு கண்டத்தை கொடுக்குது அப்படின்னா தலைக்கு வர்றது தலைப்பாயோடு போகும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அது போயிடும். அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து காதல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். நீங்கள் நினச்ச நபர் தானாக தேடி வந்து பேசுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. கணவன் மனைவியுடைய சண்டை சச்சரவுகள் இருந்து பிரிஞ்சிருந்தா கூட அவங்கள தானாக தேடி வந்து சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகமாக வரத்துக்கு, ஏன்னா 6 குடையவர் வர்றதுனால கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் சமாளித்து தான் ஆகணும். அதுக்கு தான் யோக நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி வாகனம் வாங்கக்கூடியது, வாகனங்களில் போகும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ரொம்ப ரொம்ப கவனம். நீங்களே உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை நீங்களே வைத்தியம் பார்க்காம உடனே மருத்துவரை ஆலோசனை பண்ணி 1000 ரூபா 500 ரூபா இதுக்குள்ளே உங்கள் பிரச்சனையை தீர்த்துக்க பாருங்கள். அதை மிச்சப்படுத்துகிறேன்னு 5 லட்சம் வரைக்கும் செலவை இழுத்து விட்டுறாதீங்க தயவுசெய்து.
யோக நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்கள். படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு பொதுவாகவே நல்லா இருக்குது. மிதுன ராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறைங்களுக்கு பிரம்மாண்டமான வளர்ச்சி இருக்குது. இந்த மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்பையுமே கண்ணும் கருத்துமாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் உங்களுடைய வாழ்க்கை உயரும். அதே மாதிரி பேரு புகழ் அந்தஸ்து பாராட்டுகள் கிடைக்கும். ஏற்கனவே கலைத்துறையில் வேலை பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் பாராட்டு கிடைக்கிறத விட விருதுகள் கிடைக்கும். உங்களுக்கு நல்ல கலைமாமணி அந்த மாதிரி ஒரு பட்டங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டானது, அதே மாதிரி உயர்ந்த விருதுகள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு வாய்ப்பையுமே சின்ன வாய்ப்பே அப்படின்னு தவற விட்டுறாதீங்க. உங்களுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு வந்தாலும் அதுதான் உங்களை மிகப்பெரிய லெவலில் உயர்த்தி கொண்டு போக போகுது. பொதுவாகவே மிதுன ராசிக்கு இந்த பங்குனி மாதம் நல்ல சிறப்பான மாதமாக தான் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.